சென்னை கொடுங்கையூரில் லிவிங் டுகெதரில் வாழ்ந்து வந்த பெண் ஐடி ஊழியர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 25 சவரன் தங்க நகைகள் காணாமல் போயுள்ள நிலையில் இளம்பெண்ணின் மரணத்தில் உள்ள மர்மம் விலகுமா? திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 26 வயதான நித்யா சென்னை அடுத்த அம்பத்தூரில் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். பாலமுருகன் என்பவரை இவர் காதலித்து வந்ததாக கூறப்படும் நிலையில் இருவரும் கொடுங்கையூர் டீச்சர்ஸ் காலனி பகுதியில் லிவிங் டுகெதரில் வாழ்ந்து வந்தனர். சம்பவத்தன்று நித்யாவை பார்க்க அவரது தாய் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது நித்யாவிற்கு தெரியாமல் பர்சிலிருந்து 4000 ரூபாயை அவரது தாய் எடுத்ததாக கூறப்படுகிறது. அது தெரிய வர இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு நித்யாவின் தாய் கோபித்துக் கொண்டு சென்றதாக தெரிகிறது. அதன் பிறகு வீட்டிற்கு வந்த பாலமுருகன் கேட் பூட்டியிருந்ததால் நித்யாவிற்கு கால் செய்துள்ளார். ஆனால் அவர் நீண்ட நேரமாகியும் கீழே வராததால் கீழே வசித்தவர்களிடம் சாவி வாங்கி கேட்டை திறந்து மேலே சென்றுள்ளார். வீட்டின் கதவு திறந்து கிடக்க உள்ளே சென்று பார்த்தபோது நித்யா வாயில் நுரை தள்ளிய நிலையில் இறந்து கிடந்தார். உடனே பாலமுருகன் கொடுங்கையூர் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்து வரவழைத்தார். அதிகாரிகள் நித்யாவின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். இந்த சம்பவம் தொடர்பாக நித்யாவின் தாயிடம் விசாரணை மேற்கொண்டதில் வீட்டிலிருந்து 25 சவரன் நகைகளை காணவில்லை என்று அவர் கூறியுள்ளார். நகைக்காக பாலமுருகன் தன்னுடைய மகளை கொலை செய்து விட்டார் என அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்நிலையில் காவல்துறையினர் பாலமுருகனிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாயிடம் சண்டை போட்டதால் நித்யா மனம் நொந்து தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது நகைக்காக கொலை செய்யப்பட்டாரா என்பது முழு விசாரணைக்கு பிறகே தெரிய வரும்.